எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 104வது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 103 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இன்று நம்ம அந்த நீட் குறித்தான ஒரு பார்வையை இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பத்தி பேசலாம்னு இருக்கும். அதே மாதிரி அந்த பொது நாடுங்கிற விஷயத்தை பத்தி இப்ப நீட் பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அந்த நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல அவர் அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை வழங்கி இருப்பதாக நம்ம பத்திரிகைகள்ல ஊடகத்துல செய்தி பார்த்தோம். இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த ஊடகத்துல அந்த புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த தலைப்பு செய்திகளாக அந்த ஹெட்ஸ் என்னென்ன என்ற அளவுல போட்டாங்க. ஸ்க்ரோலிங்கா முக்கியமான அதுல இருக்கிற அம்சங்கள் என்ன, அந்த அடிப்படையில தான் என்னுடைய கருத்துக்களை நான் இப்ப தெரிவிக்கிறேன். முழுமையான அந்த ரிப்போர்ட் நான் படிக்கல. அந்த தலைப்புகள் பத்திரிகைகள்ல என்னென்ன தலைப்புகள் போட்டாங்க அப்படிங்கிறத வச்சு முதல்ல என்னன்னா, இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை பின் அடைவை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. எந்த அடிப்படையில நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்பாக நம்ம ஜூம் இந்த நிகழ்ச்சியிலையும் சரி, பல அந்த யூடியூப் சேனல்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ்லயும் சரி, இந்த குழுவால் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று நான் சொல்லியிருப்பேன். அப்ப நான் அதற்கு சொன்ன காரணம் என்னன்னா, இறுதி உத்தரவு என்பது வழங்கியது உச்ச நீதிமன்றம். ஆனா திரு ஏ.கே. ராஜன் சென்னை அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்துல லா செக்ரட்டரியா அவர் இருந்தாரு. அதற்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஆராய்ந்து அதுல தமிழ்நாட்டுக்கு சாதகமான அம்சங்களை கண்டறிந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை நாம் தாக்கல் செய்யணும்னா, யாரையிடம் ஒரு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை நீங்க போட்டிருக்கணும். குறிப்பா முடிஞ்சா ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது உச்ச நீதிமன்றம் இவர் சொன்னது சரியா இருக்கும், இது சரியான பார்வையை கொடுத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள வகையில இருந்திருக்கணும். இது திரு ஏ.கே. ராஜன் அவர்களது அந்த புரிதல் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது என்கிற பார்வையை நான் இதற்கு முன்பு நான் சொல்லியிருந்தேன். அதே போல இன்றைக்கு திரு ஏ.கே. அதே போல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தரப்புல பத்திரிகையாளர்களிடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இதற்கு முன்பாக திரு அனந்தகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவர் ஒரு கல்வியாளர், அவர் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுல சில பரிந்துரைகளை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில தான் இதற்கு முன்பு விலக்கு பெறப்பட்டது. அதே போல ஒரு நடைமுறையை தான் இப்ப பின்பற்றுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருந்தேன். அவர் திரு அனந்தகிருஷ்ணன் என்பவர் ஒரு கல்வியாளர். அடுத்து நீட்டினுடைய ஆரம்ப காலங்கள்ல அன்றைக்கு அது ஏற்புடையதாக இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததற்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு இது எடுபடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஏ.கே. ராஜன் குறிப்பா என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை சொல்றதுக்கு ஒரு கமிஷன் வேணுமா என்ன? இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிமகளுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அதை எல்லோரும் ஏற்று செயல்படணும். இதுல ஏதாவது மாற்று கருத்தே கிடையாது. இது எல்லோருக்கும் தெரியும். இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரது ஒப்புதலை பெற்று அதுக்கு ஒரு விலக்கு பெறலாம் என்பது எப்படி அந்த ரிசர்வேஷன் பாலிசியில அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல குடியரசுத் தலைவரது ஒப்புதலை பெற்று அந்த 69% ரிசர்வேஷனை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் அந்த சமூக நீதியை பாதுகாப்பதற்காக அதை ஒரு சட்டமாக நிறைவேற்றினாங்க. அந்த அடிப்படையில செய்யலாம் என்பதை சொல்லியிருந்தார். இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதுல எதுவும் புதுசா இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றாரு, அரசு அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தேர்வை நடத்தலாம், +2 தேர்வையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தலாம், இந்த ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி அந்த மார்க்கை எடுத்துக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்றாரு. இது இதற்கு முன்பு அதிமுக அரசு காலத்துல அந்த நடைமுறை இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த என்ட்ரன்ஸோட மார்க் அடிப்படையில தான் அந்த என்ஜினியரிங், மெடிக்கல் இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் நடைபெறும். அதற்கு பிறகு 2 தேர்வு எதற்கு, அந்த என்ட்ரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாகவே அந்த முறை ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்ப இனிமேல் தவிர நம்ம அந்த முறைக்கு போலாம்னா அதுக்கு பேசாம நீட்டை எழுதிட்டு போயிடலாமே. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு என்ட்ரன்ஸை தனியா கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பேசாம அகில இந்திய அளவுல நீட்டை நம்ம எழுதிட்டு போலாமே.
தமிழ்நாடு அரசாங்கம் தனியா ஒரு இது செய்யறதுல என்ன பார்வை இருக்கு? அதுல ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, இதற்கு முன்பாக நீட் இல்லாத காலகட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்கள் பெரிய அளவுல ஒதுக்கீடுகளை மருத்துவக் கல்லூரிகள்ல இடங்களை பெறலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருத்து என்பது ஒரு நீட்டு, நீங்க அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்ன? நீட்டுக்கு விலக்கு பெறுவதுதான் இந்த கமிட்டியினுடைய நோக்கம். ஆனா அந்த கமிட்டியே நீட்டுக்கு முன்னாடியும் எதுவும் பெரிய அளவுல இல்ல, மெடிக்கல்ல யாரும் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீட்டுனால எந்த பாதிப்பும் இல்லை என்கிறதாக அல்லவா அந்த பரிந்துரை வருது. அப்ப அந்த பரிந்துரையால என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், இது ஹைலைட்டே முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று ஒரு தனி இட ஒதுக்கீட்டை கொடுக்கலாம் அப்படி சொல்றாங்க. இத சென்ற முறை அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 7.5% உள் ஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான, அவரை பாராட்டுகிற ஒரு அம்சமாக இருக்கு. அது பரவாயில்ல, இந்த நீதியரசர் நேர்மையா கொடுத்திருக்கிறார், அதுல எதுவும் தவறு இல்லை. குறைந்தபட்சம் அந்த 7.5% ஒரு 9% ஆக்கலாம், 10% ஆக்கலாம் என்கிற அளவிலையாவது அந்த பரிந்துரை இருந்ததுன்னா, அப்போ இந்த கமிட்டியை அமைத்த அரசாங்கத்துக்கு ஒரு நற்பெயர் கொடுக்கிற அளவுல அது இருந்திருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு 86,000 பேர்கிட்ட நாங்க கருத்து கேட்டோம். அந்த 86,000 பேர்ல 85,000 பேர் நீட்டை எதிர்க்கிறார்கள் அப்படி சொல்றாங்க. இது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஒரு வல்லுநர் குழு. வல்லுநர்னா நம்ம வீட்டுல உடம்பு சரியில்லை, ஒரு மாத்திரை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஏன் டாக்டர் கிட்ட போறோம்? நம்மை விட அவர் மருத்துவத்தில் விஷயம் தெரிஞ்சவருங்கிறது தான் நம்ம டாக்டர் கிட்ட போறோம். அப்ப அவர் அதுக்கு ஒரு பெட்டர் இதை சொல்லணும். 86,000 பேர்கிட்ட கேட்டா அதுல 85,000 பேர் வேண்டாங்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதுல என்ன பெரிய ஒரு ஃபைண்டிங்ஸ் அதுல இருக்கு. ஆனா நிச்சயமாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டு மாணவர்களிடத்துல, பெற்றோர்களிடத்துல உறுதியாக நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அந்த மாணவர்களிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, நீட் இருக்காது என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். மாறாக இந்த குழுவினுடைய அறிக்கையால் மிகப்பெரிய அளவுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இன்னும் சொல்ல போனா ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல தான் அது இருக்கு. இந்த குழுவிற்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இந்த குழு அறிக்கையை கொடுக்க கூடாதுன்னு போய் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் வேற போட்டாங்க. அவர்கள் செய்தது எவ்வளவு ஒரு தேவையற்ற செயலாக இருந்திருக்கு. அதனால இந்த குழுவால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நிச்சயமாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பின்னடைவுகள் இருந்து சரி செய்ய வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக பிரதம அமைச்சரோடு பேசி அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு ஒரு சட்ட வடிவாக இதை அமைத்தால் மட்டும்தான் முடியும். அதையும் அந்த கமிஷன்ல சொல்லி இருக்கிறாங்க. பட் அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். திமுக அரசாங்கம் இந்த நீட்டில் இருந்து நாங்கள் விலக்கு பெறுவோம், இதை நாங்கள் ரத்து செய்வோம், சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரிலேயே அது ரத்தாகும் என்ற அந்த அறிவிப்புகள் ஒரு வெற்று அறிவிப்புகளாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான். இதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்து மாறாக பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கு நாடுங்கிற ஒரு தேவையில்லாத பிரச்சனையை இந்த இவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு பெரிய கெட்ட பேரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்ல, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களோடு கூட்டு சேர்ந்து பயணிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என்கிறவர்களுக்கு சேர்த்து தான் கொடுத்திருக்கிறாங்க. அரசாங்க ரீதியாக நல்ல சில செயல்பாடுகளை இவர்கள் செய்திருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக முன் எடுக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகள் என்கிற இந்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ இந்த 3 கொஸ்டின்ஸ் இல்லைங்களா, இந்த 3 இப்போ நம்ம நீட் தேர்வு, கொங்குநாடு பிரிவினை, பாஜக கூட்டணி, நீங்க பொதுவா நீங்க எது உங்களுக்கு என்ன வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா சொல்ல போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அரசியலை பத்தி கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரியும்,
திமுக வந்திருந்தாலும் அதுக்கு அதிமுக வந்திருந்தாலும் சரி, இப்ப திமுகவும் சரி, அது வந்து நீட் தேர்வை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அவங்க வந்து காலப்போக்கில் எந்த திட்டத்தையும் கொண்டாடல. அவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த நீட் தேர்வுக்கான விஷயம் பத்தி நம்ம நம்ம பேசுறோம், பெரிய பெரிய தலைவர்கள் பேசுறாங்களே தவிர இதுக்கான தீர்வு வந்து நம்ம திமுகவாலையும் அதிமுகவாலையும் கொடுக்கவே முடியாது. இன்னும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்ல அடுத்து நம்ம அதிமுக வந்தாலும் சரி, இதுக்கான தீர்வு நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா பிஜேபி அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றனாலதான் அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த அவங்க கொள்கையிலும் சரி, அவங்க கொண்டு வர திட்டத்திலையும் சரி. நீட் தேர்வு பத்தி என்னோட கருத்து இவ்வளவுதான். அடுத்து கொங்கு நாடு பிரச்சனை, இது வந்து அவங்க செயல்படுத்துறாங்களோ படுத்தலையோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். மக்களிடம் பிரிவினை உண்டாகுதா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இவங்க பாக்குறாங்க பிஜேபி. அந்த பிஜேபியோட அந்த அந்த ஒரு கொங்கு நாடு வந்து இங்க வந்து ஒரு பிரிவினை உண்டாச்சுன்னா அவங்களுக்கு அந்த கொங்கு நாடுன்ற ஒன்று உருவாக்குறதுக்கு வந்து 2 to 3 இயர்ஸ்க்குள்ள அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிருவாங்க அவங்க. சோ இதுக்கு வந்து அதிமுக வந்து சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க அதிமுகக்குள்ளேயே வந்து ஒரு டீம் ஃபார்ம் இல்ல. அதிமுக கட்சி வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து நம்ம ஆப்போசிட் பண்ற பலம் இருந்தாலும் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல அதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எந்த தலைவர்களும் ஒத்துமையே கிடையாது இன்னைக்கு அதிமுகல. சோ நம்ம பிஜேபியோட கூட்டணின்றது வந்து எப்படி இன்னைக்கு இருக்கும்னா, இன்னும் 2-3 வருஷத்துக்கு அவன் கூட இருந்தா மட்டும்தான் அதிமுக தப்பிக்கின்ற நிலைமையில தான் இன்னைக்கு கட்சியே இருக்கு. இப்போ நம்ம அதிமுக என்ன மிஸ் பண்றாங்கன்னா, திமுகவை எப்படி ஆப்போசிட் பண்றது, அவங்க அரசாங்கத்தை எப்படி வந்து எதிர்கொள்றதுன்றது இன்னும் அந்த ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட கருத்து. அதிமுக அதாவது அதிமுக பலம் இருக்கு. அந்த பலத்தை நம்மளால இன்னைக்கு ஏன் செயல்படுத்த முடியலன்னா எந்த தலைவர்களும் ஒத்துமையா இல்லை இன்னைக்கு. இல்ல தலைவர்கள் இருக்கு. அதாவது அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் கைகள் சுத்தமா இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அல்லது பாரதிய ஜனதா கட்சி இவங்க மேல வழக்கு போடாம இருந்தாலே போதும். அதேதான் திமுக அரசாங்கம் ஏதாவது வழக்கு போடுதுன்னா காப்பாத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக பம்பராங்க பதுக்குறாங்களே ஒழிய இந்த கட்சி வந்து திமுகவை எதிர்த்து களம் கண்டு நாம மீண்டும் ஆளுகிற கட்சியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அவங்க இடத்துல இல்ல, முன்னாள் அமைச்சர்கள் இடத்துல இல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ தலைவரா போட்டு அவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னன்னா, திமுகவை ஃபுல்லா அவங்களை ஆப்போசிட் பண்றதை விட இன்னும் 2 வருஷத்துல நம்ம அதிமுகவை எப்படியாவது டவுன் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்லீப்பர் செல் ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் இந்த கொங்கு நாடுங்கிற அந்த பிரச்சனையே பாருங்க. அப்ப கொங்கு நாடுங்கிறத தேவை என்று ஆதரிக்கிறவர்கள் பிஜேபி ஆதரிப்பாங்க, வேண்டாம் நினைக்கிறவங்க திமுக ஆதரிப்பாங்க. அப்ப எடுக்குவதுல அப்ப அதிமுக வாக்கு வங்கி தானாக கரைஞ்சிரும். அதிமுக மக்கள் மனதில இருந்து ஒரு மறக்கடிக்கப்படுகிற செயலாகத்தான் அது பார்க்கப்படும். இப்ப அதுதான் வந்து சின்ன கோட்டை அழிக்காம, அதாவது ஒரு பெரிய கோட்டை அழிக்காம எப்படி சின்ன கோடை ஆக்குறது? பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்ன கான்செப்ட் சேம். அதாவது பிஜேபி இப்ப அவங்களை வந்து திமுக ஆப்போஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல எங்க ஒரு கட்சி தான் இருக்குன்ற அளவு காட்டிக்கிறாங்க அவங்க. அப்ப அதிமுக என்ன செய்யணும்? நாங்க பிஜேபியை கடுமையாக எதிர்ப்போம், அந்த இந்துத்துவ கொள்கைகளை எதிர்ப்போம், திராவிட பாரம்பரியத்துக்கு எம்ஜிஆர் வழியில நாங்க வந்து நடப்போம், திமுகவுக்கும் மாற்றாக நாங்க விளங்குவோம், திமுக செய்கிற தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி எங்களாலதான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் மக்களிடத்துல கொண்டு சென்று மீண்டும் ஆளுகிற கட்சியாக வருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இவங்க ஆளுக்கால பயந்துகிட்டு பம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அந்த நம்பிக்கை வரும்? இப்ப நம்ம அதிமுக கம்ப்ளீட்டா வந்து அடங்கி ஒடுங்கி கிடக்கிற காரணம் வந்து வழக்குகள், ஐடி ரைடு. அம்மா காலத்துல தானே இதெல்லாம் வந்தது, அதையெல்லாம் தாண்டி தானே அவங்க அரசியல் செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து ஒற்றை தலைமை, அன்னைக்கு அம்மான்ற ஒரு பெரிய பிம்பம் ஒண்ணு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பிம்பம் இல்லல்ல. அதான் பிம்பம் இல்லைன்னா அப்புறம் நம்ம தள்ளி நின்றுக்கிடமில்ல, வீட்லயே விவசாயத்தை பார்த்துட்டு வந்துக்க வேண்டியங்க. அப்புறம் ஏன் புருஷன் கச்சேரிக்கு போறோம், நீங்க நான் தான் அதிமுகவுக்கு வழி நடத்துறேன் ஏன் வந்து நிக்கிறீங்க? நீங்க அம்மாவை போல துணிவோடு களத்துல நிக்கிறதுனா வந்து நெல்லுங்க. இல்ல எங்க மேல வழக்கு வந்துடும் எங்களுக்கு பயமா இருக்குதுன்னா பேசாம தோட்டத்துல உட்காந்து ஆடு மாடு பேசிக்கிட்டு இருங்க. அவங்க காலத்துல எவ்வளவு வழக்குகள் வந்தாலும் தான் வழக்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுக என்கிற கட்சியை அடகு வைக்கல. அதிமுக கொள்கைகள்ல சமரசம் செய்து கொள்ளவில்லை. கடுமையாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தாங்க, மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்தாங்க. இப்ப திமுக தானே அந்த சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. ஏதோ ஒரு டீல் போட்டு நான் வேணா கடுமையா எதிர்க்கலீங்க, அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ணிக்கலாம், ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் பண்ணிக்கலாம், அந்த வழக்கு அப்படியே நான் ஒரு பாஸ் பெட்டிஷன் போடுறேன், நீங்க கண்டு காணாம விட்டுருங்கன்னு கூட போயிருக்கலாம்ல. இப்போ ஸ்டாலினால வந்து இன்னும் இருக்கிற காலத்துல பிஜேபியை எதிர்கொண்டு சமாளிக்க முடியுமா முடியாதா? என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது.
அதாவது திமுகவுக்கு மாற்று பிஜேபி, பிஜேபிக்கு மாற்று திமுக அப்படிங்கறத நோக்கி அந்த அரசியல் வந்து போகும். அப்ப அண்ணா திமுக எங்க இருக்கு? நம்ம அம்மா என்ன சொன்னாங்க, மோடியா லேடியானாங்க. இந்த பக்கம் வந்து கருணாநிதி அவர்களது அந்த ஆட்சியை தீய சக்தி தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்த வேண்டும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த இரண்டு இயக்கங்களையும் நம்ம ஒரு சேர ஒரே சமயத்துல எதிர்த்து நின்றால் தானே நம்ம வந்து வெற்றி பெற்று ஆளுகிற கட்சியாக வர முடியும். நம்ம பதுங்கி ஒதுங்கி இருந்தோம்னா களத்துல திமுகவா பிஜேபியா இந்த ரெண்டுல எது சொல்லுங்க அப்படிங்கறது ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு தொடர்ந்து மக்கள் மனசுல பதிச்சுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம காணாம போயிடுவோம்ல. அப்படின்னா இப்போ திமுகவும் பிஜேபி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்தி மாத்தி இவங்க தங்களோட கருத்துக்களை வேற்றுமையான கருத்துக்களை அவங்க வந்து மாறுபடுத்தி காட்டிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் எப்படி உள்ள வரும்? இல்ல அது வரலைங்கிறது நம்ம அதிமுக களத்துல வந்து சொல்லணும்ல. மீடியாவுக்கும் போக மாட்டோம், பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்க மாட்டோம். இப்ப அதுவும் இப்ப சொல்லிட்டாரு. அப்ப என்ன தோட்டத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நீட் கொண்டுட்டு வந்ததே திமுக தாங்க. நம்ம முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்க. நீட்டை பொறுத்தவரையில வந்து இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது முதலே தெரியும் நமக்கு. மக்கள் வந்து சாதாரண மக்கள் ஏமாத்திட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம எழுதுறது வந்து 1,50,000 பேர் எழுதுறாங்க, 89,000 பேர் மனு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 89,000 பேர்ல யார் எத்தனை பேருக்கு வீட்டுல வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்றது தெரியணும் முதல்ல. கிளாரிட்டி யார் வேணாலும் கொடுத்துட்டு போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே 15 அப்ளிகேஷன் கொடுத்தாங்களாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீதித்துறையில உள்ளவருக்கு இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து அவங்களுக்கு பெரிய சறுக்கு. அது ரைட், அதை விட்டுருவோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சேலம் புறநகர் மாவட்டமும் போடி எம்எல்ஏவும் நாங்க 2 பேரும் அமைதியா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறோம், நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிறோங்கிறாங்க. நீங்க உட்காந்துக்கலாம், ஏன்னா 10 தலைமுறைக்கு எங்கெங்கயோ வச்சிருக்கிறீங்க. அடிமட்ட தொண்டன் தானே அடி வாங்குறாங்க. சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு டோல்கேட் பக்கத்துல டீ கடை வச்சிருக்கிறவனா மூடுங்கிறாங்க. இல்ல நீங்க அந்த கொடி ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே அதை சொல்லுங்க. அது 2 நாள் கழிச்சு வருவேன். கொடிக்கம் வீரவசனம் பேசுற ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம அதுல. என்ன பேசுறாருன்னே தெரியாது, விழுப்புரத்துல இருந்து. அங்க கொடிக்கம்பம் வந்து 1 மாசமா கொடியே இல்லாம இருக்குது. ஆனா அதே இது இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, இந்த விழுப்புரம் பெரம்பலூர் ஏரியால வந்து ஐஜேகேன்னு ஒரு கட்சிக்கு கொடி பறக்குது பெருசா. இவங்க என்னென்னமோ பேசுறாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு கொடி எவ்வளவு இருக்குன்னு தெரியல, வாங்கி கட்டி விடுறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல அதாவது அதிமுகவுல தமிழ்நாடு எங்கும் இருக்கிற அதிமுக கொடி கம்பங்கள் இந்த 50வது பொன்விழா ஆண்டு வந்து வருது. அதை முன்னிட்டாவது இந்த ஆகஸ்ட், இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்கள்ல, இந்த ஒரு 3 மாதங்கள்ல தமிழ்நாடு எங்கும் இருக்கிற அதிமுக கொடிகள் அந்த கம்பங்கள் திருப்பி பெயிண்ட் அடிச்சு புதுப்பிக்கப்பட்டு, ஏன்னா இதெல்லாம் ஆளுகிற கட்சியா அதிமுக இருக்கிற பொழுது யாரும் செய்யல. குறைந்தபட்சம் இப்போவாவது அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அந்த கொடி கம்பங்களை புதுப்பித்து பெயிண்ட் அடிச்சு புது கொடிகளை வாங்கி அந்த அக்டோபர் 17ஆம் தேதி இந்த 50வது பொன்விழா ஆண்டுல தமிழ்நாடு எங்கும் அதிமுக கொடிகளை அதிமுக தொண்டர்கள் ஏற்ற வேண்டும். இதை வந்து நம்ம எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல நம்ம கொண்டு செல்வோம், அவர்கள் இடத்துல அதை செய்ய சொல்லுவோம். செய்ய சொல்லுங்க, வீட்டுல கட்டுங்க தைரியமா. அப்பதான் எதிர்ப்பு தெரிவிக்கும், அவங்களுக்கு பயப்படுவானுங்க. அதனால கண்டிப்பா இது முயற்சி எடுக்கலாம் நம்ம. கண்டிப்பா நானும் இப்ப சனிக்கிழமை திரும்ப போவேன், அப்பயும் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டோவே கொடுக்குறேன். அதுல இருந்து வாட்ஸ்அப் எடுத்து கண்டிப்பா எடுத்து உடனே அனுப்பிச்சு விடுறேன் நான் உங்களுக்கு. மீட்டிங் எல்லாமே கலந்துட்டு இருக்கீங்க. திருச்சி மண்டச்சேரியில் ஒரு சட்டப்பேரவை இருக்கீங்க, சமயபுரம். சொல்லுங்க. இவங்க ஐயா சொன்ன மாதிரி நான் எலெக்ஷனுக்கே நம்ம வீட்டுல கொடி கட்டி பழக்க வச்சவங்க. நீட் தேர்வு என்பது நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஆனா மத்திய அரசாங்கம் இதை விட மாட்டாங்க. ஏன்னா நீட் தேர்வுல ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும். நானே இந்த தமிழ்நாட்டு பிள்ளைகளை பசங்களை கொண்டு போய் கேரளாவில கொண்டு இறக்கி விட்டுக்கிறேன் தேர்வு எழுதுறதுக்காக. இந்த மாதிரி சிரமங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. நீட் தேர்வு வேணும் வேண்டாங்கிறத நாம நிர்ணயம் பண்ற இடத்துல நாம இல்ல. ஏன்னா மத்திய அரசு நீட் தேர்வு வேணும், கண்டிப்பா தமிழ்நாட்டுல பூர்த்தியை தீர்வாங்க, வேண்டாம்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அதுல வந்து மத்திய அரசு தெளிவா இருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசு அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீட் தேர்வு வேண்டாம், நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம்ட்டு மக்களை வேணா ஏமாத்தலாம ஒழியா, இது வந்து மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இவங்களால எதுவுமே செய்ய முடியாது நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இந்த பிள்ளைகளை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வெளியே அடுத்த மாநிலங்களுக்கு போறதுக்கு பதிலா அந்தந்த அந்த மாநிலங்கள்ல எழுத வச்சா இது நல்லா இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். அது மாதிரி கொங்கு நாடு கேட்டிருந்தீங்க.
நாம தமிழராய் இருப்போம், தமிழாய் வாழ்வோம், தமிழர்களுக்காக வாழ்வோம் அப்படின்ட்டு நாம வந்து ஒரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து நாம பறைசாற்றிட்டு இருக்கிறோம். அம்மாவும் அதான் பண்ணாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதான் பண்ணாங்க. இப்ப திடீர்னு கொங்கு நாடு அப்படிங்கிற இதை வந்து உள்ள புகுத்துனாங்கன்னா எந்த ஒரு சாதாரண நேரத்து பிறந்த குழந்தை கூட, ஒரு தமிழராக பிறந்த குழந்தை கூட ஏத்துக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதை வந்து உள்ள புகுத்துறதுக்காக பிஜேபி பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்குது. அதுக்காக 2 தமிழர்களை ஏவி விட்டு இருக்குது. ஒண்ணு வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாநில தலைவர், இன்னொரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர். 2 பேரை வச்சு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டை பிரிச்சு கொங்கு நாடு புகுத்தலான்னு நினைக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா நடக்காது. எந்த தமிழராக பிறந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ் மண்ணில கால் ஒன்றி தண்ணியை குடிச்ச எவனுமே இதை ஒத்துக்க மாட்டான். அதனால அந்த கொங்கு நாடுங்கிறத யாரும் ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க மாட்டாங்க, தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த வடநாட்டுக்காரன பூரா தமிழ்நாட்டுல குடியேற வச்சு அதை கொங்கு நாடுன்னு தனியா பிரிக்கிறான்னு நினைச்சா அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை தான் உருவாக்கும். அதே மாதிரி அதிமுக பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்குது. அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகள் பேசியே வளர்ந்த கட்சிகள், பேசியே வளர்ந்த கட்சிகள். அரிதாரம் பூசி 4 ஆண்டுகள் அம்மா புரட்சி தலைவரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆட்சி, நிர்மாணிக்கப்பட்ட ஆட்சி. இந்த 50 வருஷம் இந்த ஆட்சியை கலைச்சிருக்க முடியாது. ஆட்சி யாரும் ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்திருக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு ஆட்சிய 4 ஆண்டுகள் அரிதாரம் பூசி பூரா தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்களை பூரா கொள்ளையடித்து கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு வந்து காலில் விழுகிறான். அவர்கிட்ட அம்மா டேடிங்கிறான். அம்மா என்ன சொன்னாங்க, மோடியா இந்த லேடியா? கோயம்புத்தூர்லதான் கோஷமிட்டாங்க. அப்ப எல்லாம் தமிழருடைய மயிரிலைகள் எல்லாம் எந்திரிச்சு ஆடிச்சது. எங்களெல்லாம் கண்ணீர் அப்படியே வந்தது. அம்மா மோடியா இந்த லேடியா அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. அதே இடத்துல மோடி என்னுடைய டேடிங்கிறான் ஒருத்தன். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைய ஆட்சி நடத்துனாங்க. அரிதாரம் பூசி ஆட்சி நடத்துனாங்க. அடிப்படையான பேசிக்கான இது இல்லாம மேல்மட்டமான விஷயங்களை பண்ணாங்க. நான் 1975 இருந்து அதிமுக உறுப்பினர். உங்க மேல எதுக்கு வழக்கு போட்டாங்க? நீங்க ஒரு நடுநிலையா ஒரு அதிமுக உணர்வாளரோட ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கட்சிக்காரங்களை ஒருங்கிணைக்கணுங்கிற முயற்சியை எடுத்தீங்க. உங்க மேல வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. நீங்க என்ன அதிமுக எதிராக ஏதாவது பண்ணீங்களா? அதிமுக எதிரான காரியங்களை நீங்க ஈடுபட்டீங்களா? இல்லையே. அதிமுக அம்மா மறைவுக்கு பிறகு சிதைந்து கிடக்கிற அதிமுக சிதைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீங்க சில விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அதுக்காக ஒரு சின்ன பையனை வச்சு வழக்கு போட்டாங்க. இவங்களுக்கு நீங்களும் உங்க மாதிரி உணர்வாளர்கள், நடுநிலையாளர்கள், உண்மையானவர்கள் கட்சிக்குள்ள வந்தா அவங்க பதவி போயிடணும்னு ஒரு பயம். அவங்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அடித்தளம் தெரியும். சார் வணக்கங்க சார். நல்ல கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் இந்த கட்சியை வளர்த்த முடியும். ஆனா இன்னைக்கு பிரிவினையும் ஆகியிருக்கிற காரணமே ரொம்ப பதவி வெறிதான். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு 10 தொகுதி வென்றிருக்குன்னா அதுக்கு உறுதுணையா தொண்டர்கள் வந்து நல்லா பாடுபட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சி வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியா எனக்கு தெரியலைங்க. அவங்களும் வரட்டுங்க, 10 வருஷம் அகோர பசிகள் இருக்காங்க. ஜனங்களுக்கு எது நல்லது பண்ற மாதிரி எனக்கு தெரியலைங்க ஐயா. கண்டிப்பா வந்து இந்த கட்சியை மீண்டும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒன்றிணைந்தா மட்டுமே மீண்டும் பொற்கால ஆட்சியை கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல தலைவர்களா நீங்களும் ரொம்ப கருத்தா பேசிட்டு இருக்கீங்க, அருமையா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. கோவை மாவட்டத்துல உங்களை வெறுக்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள். மக்கள் நல்லா உங்களை இதா வச்சுக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து மென்மேலும் உங்களை வெறுக்கிறாங்க ஐயா. அவங்க வாங்குறதையெல்லாம் சொல்றோம் இல்ல, அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல. அரசியல்வாதிகள் எல்லா அரசியல்வாதிகளும் இல்ல, அமைச்சர். அப்படின்னாக்கா இப்போ நம்ம எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியே வந்தது என்னத்துக்கு? ஊழல் டிஎம்கேன்ட்டு தான் வெளியே வந்தாரு. இப்ப இந்த அம்மா வந்துட்டு நான் ஏடிஎம்கே வந்துட்டு சரி செய்யறேன்ட்டு வந்தாக்கா இந்த அம்மா 4 வருஷம் சிறைவாசம் ஆயிடுச்சு. 10 கோடியும் பெனால்டி கட்டியாச்சு. இப்போ பெனால்டி கட்டினாக்கா அது அந்த அம்மா ஃப்ராடு தான். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அந்த அம்மாவும் வரட்டும், உள்ள வந்தாக்க ஏதோ நான் பாக்கலான்றது இப்படி அந்த அம்மா எல்லாத்துக்கும் ட்ரை பண்றாங்க ஜெனரல் செக்ரட்டரி வரணும்ட்டு. அப்போ நீங்க ஜெனரல் செக்ரட்டரி அந்த அம்மா யாரானா நீங்க எல்லாம் இது சேர்ந்து போட்டாக்கா தமிழ்நாடு மானம் என்ன வருது? எம்ஜிஆர் உடைய என்ன இது சொல்லுங்க அந்த கொள்கை. அப்புறம் இன்னொன்னு, இப்போ அந்த அம்மா வந்துட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் என்ன கூட செய்யட்டும்,
அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அந்த அம்மாக்கு எதனா ஒரு புள்ளி வச்சுடுங்க. அந்த அம்மா வந்துட்டு நான் மக்கள் காப்பாற்ற வர போறாங்க, அந்த அம்மாவுடைய சொத்தை காப்பாத்துறது தான் ஒரு பவர் என்னன்னு சொல்றாங்க அவங்க. அதனால அந்த அம்மா இந்த டிவி பார்த்து டிவியை வடிக்கலான்னு பாத்துட்டேன் நான். அவ்வளவு கோவம். எப்ப பாரு தேஞ்சு போன், அது நீங்க சொன்னீங்களே தேஞ்சு போன் ரிகார்டு இந்த மாதிரி 8 மணி ஆனாக்கா இந்த தந்தி டிவில அவங்க ரேட்டு பேர் டிபேட்ல உட்காடுறாங்க, புதிய தலைமுறை உட்காடுறாங்க. இப்போ நான் பேங்க்ல வந்து ரிட்டையர்ட், எனக்கு டைம் பாஸ் ஆகணும், நான் பார்த்தா இந்த மாசம் அந்த போன்ல பண்ணாங்க. பேஜாரா போச்சு. நீங்க நல்லா சொன்னீங்க, நல்லா தேஞ்சு போயிட்டு ரிகார்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் வரேன், நான் கட்சியை காப்பாத்துறேன், ஒண்ணும் பயப்படாது, ஒண்ணும் கவலைப்படாது. என்ன சார், நான் இப்ப கர்நாடகால இருந்து பேசிட்டு இருக்கிறேன், கோலார் தங்கவேல இருந்து. எனக்கே இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சத்தியமா எனக்கு நானும் 72ல எம்ஜிஆர் இங்க கர்நாடகால வந்துட்டு கோலார் தங்கவேல நான் தான் இது பண்ணி நீங்க எல்லாம் கட்சியெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்துட்டு நாங்க ஒரு டீம் பண்ணோம். அப்பதான் இங்க புகழேந்தி முனியப்பா எல்லாம் இருந்தாங்க. அப்போ இல்ல எங்க பெங்களூர்ல இந்த புகழேந்தி இப்ப வந்துட்டு இவரு என்னவோ சொல்றாரு எனக்கு அவரை. இப்ப நீங்க பாருங்க, ஒரே கட்சியில இருந்தா கூட அப்படி இருக்கணும். இவர் புகழேந்தி நான் அவங்கள பார்த்தேன், அண்ணாவை பார்த்தேன், நான் இவரை பார்த்து எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் இதுக்கு போனாரு அவரு? அமமுக போயிட்டு அப்புறம் வந்துட்டு அது வந்து கம்பெனி இது வெளியே வருது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்துதான் செய்யணும், எப்பயும் அவ்வளவுதான். ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு இடத்துல இருந்து நீங்க செய்யணும், இவங்க எல்லாம் செஞ்சுன்னு. ஆனா இந்த சசிகலாக்கு எதனா ஒரு புள்ளி வைக்கணும். சும்மா அந்த அம்மா சொத்து இல்லைன்னாக்கா அந்த மாதிரி இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துன்னு அரசுகிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஒரு பங்களா, எனக்கு ஒரு காரு, நான் வாழ்றது இருந்தா போதும், எனக்கு எதனா ஒரு ஏடிஎம்கள் என்ன சேர்த்து பாடணும் ஆனாக்கா அது நான் ஒத்துக்கிறேன். அந்த அம்மா பொழிகளுக்கு என்ன வேணும்? 67 வயசு ஆயிடுச்சு. 67 ஆகும்போது அந்த அம்மாக்கு என்ன வேணும்? குழந்தை இல்ல, குட்டிங்க இல்ல, புருஷன் இல்ல, யாரும் இல்ல, ஏதோ ஒரு பங்களா, அது ஏதோ போய்ஸ்ல இப்போ ஏதாவது ஓபன் பண்றாங்களா அந்த அம்மா, போட்டாங்க இருந்துட்டு ஒரு காரு. அப்ப என் ஆளை விடுங்கப்பா, நான் எப்படி இருந்துடுறேன், இந்த என்கிட்ட இருக்க சொத்து அந்த பினாமி இது என்னென்ன இருக்குது அதெல்லாம் அந்த அம்மாவே முன்ன வந்து அரசு கிட்ட விட்டாங்க. மக்களுக்கு அது பணம், அது மக்களுடைய பணம், மக்களுக்கே நீ பண்ணாங்க அது. அப்பா அந்த அம்மாவே பரவாயில்லப்பா, நம்ம சின்னம்மா, நம்ம சசிகலா அம்மான்ட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த நீட்டு பத்தி இந்த ஜென்மத்துல கூட ஆகாது. நீட்டு இருந்தே இருக்கும். 29 ஸ்டேட்டு 30 ஸ்டேட்டுங்க இருக்குது. எல்லா ஸ்டேட்டும் ஓகே. பக்கத்துல இருக்கிற கேரளா ஸ்டேட் ஓகே, பாண்டிச்சேரி ஓகே, நம்ம கர்நாடகா ஓகே, ஆந்திரா ஓகே. எல்லாம் என்னத்துக்கு சார் எப்ப பாருங்க தமிழ்நாட்டுல இது ஒண்ணு எதுவானா ஒண்ணு தூக்கி விட்டுறது. இப்ப இது அந்த ஜெயஹிந்த் என்னத்துக்கு? ஜெயஹிந்த் பத்தி அவர் பேசுறாரு அவரு, ஈஸ்வரன். இதெல்லாம் தேவையா? அப்புறம் இன்னொன்னு சார் சொல்லுங்க, வேற ஏதாவது இருக்கா? இருங்க. அப்புறம் ஏதோ ஒன்றிய அரசு, ரெண்டரிய அரசு, இதெல்லாம் என்னத்துக்கு? 50 வருஷமா 55 வருஷமா இப்போ டிஎம்கே எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுணும். கலைஞர் தெரியாதா, எம்ஜிஆர் தெரியாதா, ஜெயலலிதா தெரியாதா ஒன்றிய அரசுன்றதுக்கு? அதெல்லாம் விட்டுணும். என்ன இருந்தா கூட இப்ப கொரோனா பீரியட் அத்த பாருங்க, இது என்ன இருக்கணும், அது என்ன இருக்கணும். ஏன்னா யாருக்கு தண்ணி இல்ல, கரண்ட் வேற இல்ல. ஆனா எப்போ பாரு டிஎம், நான் கூட எனக்கு 65 இயர்ஸ் ஆச்சு சார். ஐ ஆம் ரிட்டையர்டு SBM. அதாவது ஆனா நான் உங்க ரசிகா தான். நான் எப்பயோ ஏதாவது விட்டு சொல்றேன், நம்ம கேசிபி தான் எத்தனை நான் உங்களை ரொம்ப நாள் பாத்துருக்கிறேன். நானும் சென்னையில வந்துட்டு 78, 79, 80 வரைக்கும் அங்க இருந்தேன். நான் 84ல வந்துட்டு அபுபுல்லா ரோட்ல நான் SBMல இருந்தேன். KK நகர் பிரான்ச்ல ஓபன் போகும்போது கூட அங்கதான் இருந்தேன் நானு. இந்த திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிலைமையில என்னோட கருத்து என்னன்னா, நிறைய இங்க மருத்துவ கல்லூரி அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் தமிழ்நாட்டுல. அதுல வந்து நம்ம உள்ஒதுக்கீடு நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இது ஒண்ணு. ஓகேங்களா சார்? இந்த கொங்கு நாடு பொறுத்தவரையும், என்னை பொறுத்தவரையும் ஆக்சுவலா அது வந்து அது ஒரு இப்போதைக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் வந்து மறைக்கிறதுக்கு மேபி பிஜேபி எடுத்துட்டு வரலாம். ஸோ அதனாலதான் இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்களா திமுக, அதோட பேஸ் அதை வந்து அப்போஸ் பண்றதுக்கு இது எடுத்துட்டு வந்திருக்கலாம். மூணாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்றது வந்து அது வந்து இப்போதைக்கு அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏடிஎம்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே ஒன்னா சேர்ந்து. இங்க வந்து திமுக இருக்கணும், சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி வலுவான கட்சியா இருந்து எதிர்கட்சியா இருந்து எடுக்கணும். அந்த மாதிரி பொசிஷன்ல இப்ப இருந்தாதான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சி ஒரு பலமான ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதான் நான் நினைக்கிறேன். சார் என்னோட கருத்து. இல்ல, அந்த மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இப்ப போன அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா 11 புது மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுல. இப்ப இந்த எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக அரசாங்கத்துல அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது புதிதாக துவக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் வந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல அந்த குறைஞ்சபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரியில் 100 சீட்டு வச்சீங்கன்னா கூட 1100, 150ன்னு வச்சீங்கன்னா கூட ஒரு 1600 சீட்டுகள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா வந்திருக்கும் தமிழ்நாட்டுல. அதுல ஒரு 7%, 10% வச்சீங்கன்னா ஒரு 100, 150 சீட்டு வரைக்கும் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்திருந்தாங்க. நீங்க வந்து 3 கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க.
கான்செப்ட் ஒண்ணு, நீட் தேர்வை பத்தி சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்டேட்டை பொறுத்த பர்டிகுலர் நாடுன்னு சொல்றதை விட ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேவையில்லாத ஒண்ணு. நான் வந்து நல்லா படிச்சேன், ஓரளவு தெரிஞ்சவன். அதனால நீட்டு தேவையில்லை. அதுக்கப்புறம் பிஜேபி, செகண்ட் பாயிண்ட் பிஜேபி ஒரு பார்ட்டியே கிடையாது சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எந்த விதமான பாலிசியும் இல்லாதவங்களை, கொள்கை இருக்கணும், ஒரு மனுஷன் கொள்கை இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, நீங்க நாங்க அதிமுக இப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க, அதான் பாலிசி. சோ நான் ஏடிஎம்கே, நான் சின்ன பையன்ல இருந்து ட்ரௌசர் போட்ட டைம்ல இருந்து நான் வந்து ஏடிஎம்கேட ஃபாலோயர் சார். சோ உங்களையும் நாங்க பாத்துட்டு தொடர்ந்து வீடியோஸ்ல அப்புறம் நியூஸ்ல பாத்துட்டு தான் இருப்பேன். சோ உங்களுடைய ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாத ஒரு பார்ட்டி கட்சி, அது பிஜேபிக்கு என்ன பாலிசி இருக்கு? அவங்களோட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முன்னாடி முதலமைச்சர் சொல்ல கூட நான் வெக்கப்படுறேன். சோ என்னால அவங்க ஆண்டுட்டாங்கன்னு வெக்கப்படுறாங்க. நீங்க அவர் எப்படி ஆதரிக்கல என்னன்னு எனக்கு தெரியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, அந்த ஓ பன்னீர்செல்வம், அந்த கூட்டமே என்ன சொல்றது, யாரோ கட்டின வீட்டுல அதிரடியா உள்ள குடி புகுந்த மாதிரி புகுந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன சொல்ல போனா அடிப்படை அறிவே கிடையாது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஒரே ஒரு நாலேஜ் இருக்கு, எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி திருவிழான்ற நாலேஜ் வேணா இருக்கலாம், யார் காலில் விழான்ற நாலேஜ் வேணா இருக்கலாம். பட் அடிப்படை அறிவுன்னா ஒரு வார்ட் கவுன்சிலுக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல அவங்களுக்கு யாருக்கும். சோ அம்மா கூட எல்லாம் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்றது வெக்கப்படக்கூடிய விஷயம். அம்மா எவ்வளவு பெரிய ஜீனியஸ், அவங்க அந்த அளவுக்கு இருக்கிற அறிவு கொஞ்சமாவது இருந்தா தானே இவங்களை தலைமை ஏத்துக்க முடியும். நான் கூட உங்ககிட்ட பேசுறேன்னா என்ன தலைமை ஏற்று வழிநடத்துற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கு அப்படின்றதால அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறேன் சார். இல்லாட்டி கண்டிப்பா நான் பேச மாட்டேன். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற அந்த மரணம் பத்தி கோர்ட்ல கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இப்ப ஆறுமுகசாமி கமிஷன் கொண்டு வர்றதுக்கு பெரிய ரோல் என்னோட ரோல் சார். உங்களுக்கு நியூஸ்ல பாத்துருக்கலாம் மேபி. சோ சொல்லுங்க சார், நீங்க எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க. சோ ஒரு பார்ட்டி ஒட்டுமொத்தமா தலைவர் என்ன மோட்டிவ்காக இந்த பார்ட்டி ஆரம்பிச்சாரோ, அதாவது தன்மானம், என்ன வந்து எங்க கிட்ட நான் கணக்கு கேட்டா நீ பதில் சொல்லலன்னா என்ன தூக்கி எரிஞ்சுனா நான் சுயமரியாதையோட தனி ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாக்குன அந்த இயக்கத்தை தரம் தாழ்ந்த மனிதர்களை வழிநடத்துறாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அதுக்கப்புறம் சசிகலா தலைமை ஏற்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற பைத்தியங்கள் தான் போய் சொல்லிச்சு. சசிகலா எந்த தொண்டரும் தலைமை என்று சொல்லல. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. சசிகலாவை நான் முதல் முறையா உங்களுடைய பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுத்திருக்காங்க, உங்களோட பிஎம் ஈவினிங் அட்டென்ட் பண்ணாங்க. சோ அதுக்கு நான் எப்படி எது கவுண்டர் பண்ணிருக்கிறேன் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்குற பேப்பர்ல வந்து விளம்பரம் வரைக்கும் நான் உங்களுக்கு தரேன். எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் தீபாவை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய சூழல் ஆயிப்போச்சு. தீபாவுக்குமே நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டே தான் வந்தேன். சோ ஒரு கட்ஸ் வேணும், ஒரு பார்ட்டி வழிநடத்துறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஃபாலோயர்ஸ் அரவணைக்கிற திறன் வேணும். ரெண்டுமே இல்லாத எதுவுமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், காலில் விழுறதுக்கான தகுதியா இருக்கலாம் சார். அதுக்காக அவங்க காலில் போய் ஒரு தொண்டனா என்னால விட முடியாது சார். என்னால கிடையாது, ஒரு மானமுள்ள எந்த தொண்டரும் போய் விட மாட்டான். சோ நீங்க வந்து தைரியமா எதிர்க்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ஜெயலலிதாவுடைய கட்ஸ், அம்மாவுடைய தலைவருடைய கட்ஸ். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறோம். நான் முன்னாடி முகஸ்துதி எல்லாம் சொல்லல சார். எனக்கு முகஸ்துதி பிடிக்கவும் பிடிக்காது. உங்களுக்கு வந்து ஒரு தலைமை ஏற்கிறதுக்கான அத்தனை தகுதிகளும் இருக்கு. என்னால தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியும் சார். ஆல்ரெடி நான் தொண்டர்களை ஒருங்கிணைச்சு அதிமுக தொண்டரணின்னு ஒரு பெரிய வேலைகள்லாம் பார்த்தேன். சோ அது நான் தலைமை ஏற்கிறதுக்காக கிடையாது. உங்களை மாதிரி யாராவது ஒரு தொண்டை வரட்டும் சொல்றேன். இந்த 130 பேர் 140 பேர் இந்த கட்சியோட பார்ட்டிக்கு தலைமை இருக்கக்கூடிய தகுதி உள்ளவங்களா சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரே ஒரு தகுதி சொல்லுங்க, எலிஜிபிள். நான் வந்து ஒரு பிரச்சனைக்கு அப்படி போர் குணத்தோட எதிர்ப்பண்டா, என்ன பிரச்சனை எதிர்ப்பண்டா அப்படி சொல்ற கட்ஸ் இருக்கா? ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீங்க, நீங்க பேசுறது சரியா தப்பான்றது அடுத்த விஷயம். அது நீங்க எடுக்கிற விஷயம், அதை யாரும் சொல்ல முடியாது. ஆனா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணா தொண்டர்கள் உங்க பின்னாடி வர ரெடியா இருக்காங்க. உங்களால பார்ட்டியே ஆர்கனைஸ் பண்ண முடியும். 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான் என் தொண்டை இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு அப்படி சொன்னாங்க. 1.5 கோடி தொண்டர் இந்த 130 பேர் மட்டும் தான் இருக்காங்களா? மீதி பேர் யாருமே இல்லையா? 1.5 கோடி தொண்டர் நம்ம இந்த சுயமா ஒருத்தவங்களுக்கு கூட வந்து தன்மானம் கிடையாதா எதிர்த்து நிக்கிறதுக்கு? கேசிபி சார் மட்டும் தான் பேசணுமா? யார் வேணாம் எல்லாரும் பேசணும் சார். மனுஷங்கன்னா தன்மானத்தோட சுயமரியாதையோட நிக்கணும். ஏதோ மனுஷங்க பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்துட்டோம், கட்சியில ஏதோ நிக்கிறோம், ஏதோ பண்றோம், நம்ம இருக்க கூடாது. நீங்க எங்களால நிறைய எதிர்க்க முடியலாலும் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு தோல் கொடுக்க ரெடியா இருக்கணும். நீங்க எதுக்காக எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு பணம் இல்லாட்டி எதிர்க்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது மோட்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்படி மோட்டிவ்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா உங்க பின்னாடி நாங்களும் வரமாட்டோம். உங்களுக்கு ஒரு பொதுநலம் இருக்குன்றது நாங்க தெரியுது எங்களுக்கு. சோ அந்த பொதுநலத்துக்கு தோல் கொடுக்க ரெடியா இருக்கிறோம். நீங்க இந்த பார்ட்டியை வழிநடத்தணும்னு நீங்க நினைச்சு ஃபுல் ஸ்விங்ல
தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கட்சியை கோஆர்டினேட் பண்ணி கேப்சர் பண்ண முடியும். கேப்சர் பண்றதுக்கு எங்கிட்ட சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கு ஐடியா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா பார்ட்டியை வந்து நம்மளால கைப்பற்ற முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த நீட் மேட்டர் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ண கூடாது. ஏன்னா இது பலதரப்பட்ட மக்கள் வாழற ஊரு, நாடு. இந்த நாட்டுல வந்து எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்குன்னா முடியாது. இங்க கல்வி முறையும் பல்வேறு முறை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் நீட் ஒண்ணு எழுதுறானா எப்படி எழுத முடியும் சொல்லுங்க? இது ஒரு வகையில படிக்கக்கூட ஒரு சில தமிழ்நாட்டு மக்களை மேல கொண்டு வரக்கூடாது, கல்வியில மேல கொண்டு வரக்கூடாத ஒரு நோக்கம். அடுத்தது வேற ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ நம்ம ஸ்டேட்ல தான் நிறைய காலேஜஸ் இருக்கு சார். அந்த காலேஜஸ்ல இருக்கிற சீட்டை ஃபுல்லா பிடிக்கிறதுக்கு தான் இந்த திட்டமே. உங்களை பாக்குறதுன்னா டெல்லினா கூட வர ரெடியா இருக்க சார். உங்களை பாக்குறது நீங்க சென்னையில நம்ம சந்திக்கிறதுனால சந்திக்கலாம். நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில பேசுங்க. ஓகே சார். ஓகே சார். நம்மளுடைய பெருந்தலைவர் திரு காமராஜ் அண்ட் நம்மளுடைய கழக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிள்ளைங்க வேலை விட்டு பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், பள்ளி கல்வின்னு எல்லாத்துக்கும் சேரணும்னு சொல்லி சத்துணவு திட்டம் இருந்தாங்க. திரு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. வந்து டெவலப் பண்ணி அதை முட்டையும் இருந்தாங்க. இந்தியால தமிழ்நாட்டுல 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கு வந்து படிக்கும் வேற மெட்ரிக் ஸ்டேட்ஸ் கல்வின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஐ மீன் இல்ல மருத்துவ கல்வி சேரணும், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜிஇ டெஸ்ட்ங்க, நீட் டெஸ்ட் எழுத சொல்றது எந்த வகையிலும் பொருத்தமானது சார். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட வருஷமான இந்த கோச்சிங் சென்டர் பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு வந்து 1000-2000 ரூபாய் இந்த கோச்சிங் கிளாஸ்லயே வந்து குழந்தைங்க. அவங்க இந்த பார்ட்டி அவங்க பிஜேபி பார்ட்டி வந்து கட்சி நீட்டாங்க. இந்த மாதிரி சட்டத்தையும் இந்த மசோதையும் நிறைவேற்றுறதுக்கு அவங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனா என்னோட தாழ்ந்த கருத்து வந்து கல்வியும் சுகாதாரமும் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டு மக்களுக்கும் பொதுவானதா இலவசமாவும் இருக்கும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டுல ரொம்ப சின்ன நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் வந்து பிடல் ரூல் பண்ணிட்டு இருக்க நாட்டுல கல்வியும் சுகாதாரமும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுல இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. சுகாதாரம் வந்து என்ன சொல்ல ஏற்றத்தாழ்வுகளோட இருக்க போய் தான் வந்து இன்னைக்கு கொரோனால பர்டிகுலரா இந்தியாவில செகண்ட் வேவ்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. சரிங்க சார். அதாவது வந்து இப்ப பிஜேபின்றது ஒரு வலதுசாரி முதலாளித்துவ கட்சி. அவங்க ஏன் கோயம்புத்தூரை டார்கெட்டாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சி திரு ஸ்டாலின் கூட மக்கள் நீதி மையத்திலிருந்து மகன் குறிச்சு கோயம்புத்தூர் ரீஜன் ஒரு முக்கியமான கட்சி பதவி கொடுக்குறாரு அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து இந்தியாவோட சொல்லுவாங்க. இங்க வந்து நிறைய முதலாளிகள் இருக்காங்க, நிறைய தொழில் இருக்கு. தமிழ்நாடோட ஜிடி ரெவென்யூக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த ரீஜன் வந்து நிறைய வந்து தமிழ்நாடோட வந்து கான்ட்ரிபியூஷன் ஆகுது. எல்லா கட்சிகளும் வந்து சில குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்ட ஏரியா சொல்றாங்க. இப்ப லைக் கோயம்புத்தூர் மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரையும் கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணி போக்கஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அதான். முதலாளித்துவ கட்சி முதலாளிகள் வந்து பினான்சியல் சோர்ஸ் அவங்கள வந்து நம்ம அரபிட்டால கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கட்சியும் வளரும், ஈஸியா அந்த நாட்டு அந்த பர்டிகுலர் மாநிலத்தையும் வந்து ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அம்மா இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிமுகவோட ஒரு தொண்டன், அடிமட்ட தொண்டன். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா என் வீட்டுல என் அப்பா எல்லாம் திமுக, என் தம்பி திமுக, நான் ஒருத்த மட்டும்தான் அம்மாவோட விசுவாசியா இருந்தேன். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்புறம் அம்மா என் மறைவுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த இயக்கம் செயல்பட்ட விதமே நமக்கு ரொம்ப பிடிக்கல. இன்னைக்கு வந்துட்டு பிஜேபியோட கைக்கூலியா மாறி இயக்கத்தையும் அழிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா சார்? ஒரு உண்மையில நமக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு சார். இன்னைக்கு போஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வராருன்னு வருங்கால முதல்வரையும் போட்டாங்க, போட்டு விட்டுச்சு. அந்த பாத்தீங்கன்னா பேசல எனக்கு உங்க நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி தாரக மந்திரம் ஏதோ ஒரு சின்ன பெரிய கட்சியோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அவங்க சின்ன அப்படியே அமைச்சு அவங்க டோட்டலா வாசல் பண்ணிட்டு இவங்க பெரிய கட்சி வளர்ந்துருவாங்க. இதான உங்க இன்னைக்கு நாளைய முதல்வர் போட்டாங்க சார். அப்ப இந்த கட்சி அப்படியே அழிச்சுவாங்க, அவ்வளவுதான். இது நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் உங்களுக்கு தெரியல. இபிஎஸ் மாதிரி ஒரு சுயநலவாதி உலகத்துல நான் பாத்துக்கல சார். அவர் ஒருத்தர் நல்லா இருக்கு. இந்த எவ்வளவு பெரிய கழகம் சார். அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க சார், எனக்கு பின்னாடி 100 ஆண்டு காலம் இந்த கழகம் நினைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு இந்த கழகத்தை அழிச்சுட்டாங்க சார். உண்மை சார். இன்னைக்கு நான் பேசும் பதிவுல அந்த போட்டோவை போட்டு நீங்க என்னைக்கா இருந்தாலும் பழியிடும் மாடுகள் தான் அந்த நாளைய முதல்வர்னு போட்டுதாங்க அண்ணாமலை இன்றைய தலைவரே நாளைய முதல்வரைன்னு போட்டு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அதுல என்னோட பேஸ்புக் பதிவுல என்ன போட்டுதுன்னா, நீங்க அதிமுக இன்னைக்கு பலியாடு ஆயிட்டேங்க, கண்டிப்பா அவங்க உங்களை ஒரு நாள் வெட்ட பலியாடாகவும் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஓப்பனா. சார் இதுக்கு என்ன சார் வழி? உண்மையில நமக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக,
தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை சாதி, மதம், லஞ்சம், ஊழல் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர்களாக அதிமுக தொண்டர்களை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை வந்து நம்ம காப்பாற்றணும். அதான் இப்போ நம்ம கட்சி வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து நம்ம நல்லா இறங்கி வேலை செஞ்சா கூட அந்த ஜன மத்தியில வந்து நம்மளுக்கு தப்பாதான் சார் உண்டா இருக்கு. இப்போ நம்மளுக்கு நேம் எல்லாம் அதுக்காக நம்ம என்னன்னா நம்ம வீடு வீடா போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து சொல்றதோட ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு எல்லாருக்கும் அந்த வீடியோவா காமிச்சுன்னா ஜனங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் இருக்கு. சரி, ஏன் என்ன தப்பா சொல்றாங்க? பிஜேபிக்கு அடிமைகள்னு சொல்றாங்களா? கொத்தடிமையா இருக்கீங்க நீங்க. இதுதானே நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்படி இதையெல்லாம் நம்ம முன்வைக்கிற பொழுது மக்கள் ஏத்துப்பாங்க இல்லையா? அதிமுகவுடைய வாக்கு வங்கி தான் மிகப்பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டுல. இப்ப கூட சார் இப்ப அவங்க ஒரு 4 தொகுதியில ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த வந்து அவங்க வந்து நம்ம இது ஜெயிச்சு நம்ம கட்சியில இருந்து நம்ம வேலை செஞ்சவங்களா அங்கெல்லாம் வந்து நல்ல இது நம்ம கட்சிக்காரங்க நல்ல வேலை செஞ்சாங்க சார். அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அங்க. நம்ம கட்சிக்காரங்க அவங்க ஜெயிக்கிட்டு வேலை செஞ்சாங்களா? என்ன கூட்டணி ஆயிட்டோம் சார் இப்ப நம்ம, அதுக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க. அதே மாதிரி தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு கூட சீட்டு தரலன்னா எதுக்கு இப்ப கட்சி முதல் அமைச்சருக்கே சீட்டு கொடுக்கல நிறைய அமைச்சர்களுக்கு. கூட பரவாயில்ல, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி அடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து செய்யலாம். அதே மாதிரி நீலபர் கபில் கூட அந்த மாதிரிதான் பண்ணிட்டாங்க. ஏன்னா மூத்த அரசியல்வாதிங்க எல்லாருமே இப்ப அங்க நிறைய போறதுனால நமக்கு அந்த சப்போர்ட்டிவ்னஸ் இல்லாம போயிடும். இல்ல அது நம்ம பாத்துக்கலாம், நம்ம அதை ஒருங்கிணைச்சு கொண்டு வரலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும். ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது. தொண்டர்களால அந்த தலைமை உருவாக்கப்படணும். இல்லாத நம்ம அமைக்கிறோம். அதான் சார் இப்ப டே பை டே இருக்கிற தொண்டர் எல்லாருமே கட்சிக்குள்ள இருந்து நீக்கின்னு தானே இருக்காங்க தலைமை. என்ன இப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. அதுதான் இப்போ நம்ம அதை சரி செஞ்சு கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்றுதான். நம்ம அதிமுக கொள்கையும் அதான். அம்மா முழு மூச்சா அதை வந்து எதிர்த்து இருந்தாங்க. அதே கொள்கையோட நம்மளும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மத்தபடி சில பேர்லாம் பேசுறாங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுக்க முடியாது இல்ல தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த கருத்து நம்ம கட்சி சார்பா வேணான்னு நான் நினைக்கிறேன். நம்ம எதிர்க்கணும் கடைசி வரைக்கும். ரெண்டாவது கொங்கு நாடு தேவையில்லாத தமிழ்நாட்டுல வந்து ஒற்றுமையா இருக்காங்க. யார் ஒரு சாதாரண மக்கள் சார்பாக அந்த கோரிக்கை வரவே இல்லை. இது முழுக்க பிஜேபியோட சித்து விளையாட்டு தான். ஏன்னா பிரிவினைவாதம் இப்ப செஞ்சுதானே அவங்க ஒவ்வொரு இடத்தையும் வளர்றாங்க. எல்லா இடத்தையும் ஜாதி பிரிவினை, மத பிரிவினை, அந்த அடுத்த கட்டத்துக்கு தான் நவந்திருக்காங்க. அவங்களோட மத பிரிவினை இங்க எடுபடல. இப்ப அடுத்த ஜாதிக்கு வந்திருக்காங்க. உங்க தனியா பிரிச்சு அதுல சில பேர் நம்ம அதிமுகவுல இருந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. முழுக்க சங்கியா மாறிட்டானுங்க பாதி பேர். அதுவும் இந்த கொங்கு பக்கத்துல உள்ள அதிமுக நண்பர்கள் அப்படியே சங்கி மாதிரியே பேசுறானுங்க. என்னன்னா பிஜேபி சொல்லுதோ அந்த அத்தனையும் நம்ம அதிமுக குரலா பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பொருள் நம்ம இதெல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் தம்பி. நம்ம வந்து தொண்டர்களை ஒருங்கிணைச்சு பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி, தொண்டர்களால ஒரு தலைமை அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றிணைச்சிடலாம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நம்மளை தேடி வர்றாங்க. இன்னைக்கு பேசுறதுலயே பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அந்த அதிமுக பாரம்பரியம் அந்த குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்க. நம்ம வந்து தலைவர்களை உருவாக்குறோம். அந்த தொண்டர்கள்ல இருந்து வெளியில எடுத்து அவங்கள கருத்து சொல்ல வச்சு பொது தளத்துல அவங்கள பேச வச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பை கொண்டு வந்து இவங்க எதிர்காலத்துல எம்எல்ஏவா வரணும், எம்பியா வரணும், அமைச்சர்களா வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சியில தலைவர்களை நம்ம வந்து உருவாக்கிட்டு போறோம். மற்றவங்க மாதிரி வந்து யாரெல்லாம் முக்கியமான தலைவர் இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ரேட்டு நான் கொடுத்துறேன், நம்ம எல்லாம் ஒரே டீமா சேர்ந்து கொள்ளையடிப்போம் பங்கிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரியும் நம்ம இல்ல. அதே மாதிரி சசிகலா போல அந்த பழைய ஆளுங்க ரிட்டையர்டான ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நான் வர்றேன் காப்பாத்துறேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இல்ல. நம்ம எதிர்காலத்துக்கு இது வந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு இந்த கட்சி வலிமையா இருக்கணும்னா இளைஞர்களை, புதிய தலைவர்களை, சிந்திக்கிற திறன் உள்ளவர்களை, இப்ப எவ்வளவு பேர் அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களை உருவாக்கி கொண்டு வரணும்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். சார் சசிகலானா சொத்து சார், இபிஎஸ்னா வெத்து சார், ஓபிஎஸ்னா பித்து சார், ஏசிபினா கெத்து சார். ஏன்னா இப்ப ஒரு நம்ம அட்வொகேட் சார் ஒருத்தர் செந்தில்நாதன் போன் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான். அதாவது வந்து
இருக்கிற உண்மையை அப்படியே சொல்றாரு. அது அவங்க மத்தவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, உங்களை ஏதோ புகழ்ந்து பேசுறதுக்கோசரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா உண்மை அது இல்ல. அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, எல்லாரோட கருத்தையும் கேட்கறீங்க. இதுல நீட்டை பத்தி கேட்டிருந்தீங்க. நீட் வந்து அதாவது ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ரெண்டாவது சார். நீட்ன்றது ஒரு நல்ல விஷயம். அது எப்படி அப்படின்னா, நீட்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு உண்டான பாடத்திட்டங்களை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வச்சு அதை பாடத்திட்டத்துல சேர்த்து அதுக்கப்புறம் நீட்டுன்ற ஒரு தேர்வை வச்சிருந்தாங்கன்னா நம்ம பசங்க எடுக்கிற மார்க்க நார்த் சைட்ல எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு நீட் ஒரு விதத்துல கூட வந்து ஒத்து வருது. அதனால நம்ம ஊர் மாணவர்கள் வந்து என்னதான் நல்லா படிச்சாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறையுது. அதனால அந்த கருத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த நீட்டை எதிர்த்து தான் ஆகணும். பிகாஸ் we are not prepared that much. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் பத்தி சொன்னீங்க, நல்ல காமெடி. அதாவது வந்து எதுக்குமே ஆகாதாமா, ஆனா வந்து நான் தான் தலைவர், நான் தான் முதல்வர், ஏன் தன்னாட பிரிச்சு பிஜேபி, அதாவது இப்போ எப்படிதான் இன்னும் 2 வருஷத்துல இறங்கிடுவாரு பிஜேபி. ஓகேங்களா? அப்ப அவருக்கு ஒரு நாடு தேவைப்பட இருக்கு. அதனால இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார். கொங்கு நாடுன்னு ஆக்கிட்டு இந்தியா நாட்டுக்கு பிரதமரா இல்ல, நெக்ஸ்ட் கொங்கு நாட்டுக்கு பிரதமரா இல்லான்னு ஏதாவது சான்ஸ் ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல. அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்காதீங்க. அது எதுவும் நடக்காத விஷயங்கள். அதை பத்தி நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல. ரெண்டாவது பிஜேபி கூட அலைன்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறதுன்றது இருக்கிறதே மகா மட்டமான யோசனைன்றத நீங்க ஜூம் 1 மீட்டிங்ல இருந்து சொல்றீங்க. அதை நாங்க அப்பையில இருந்து அதை வந்து ஆதரிக்கிறோம். நான் 2018 சொன்னேன். அதை சொன்னதுக்கு தான் எனக்கு கட்சி விட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சாங்க. அது நல்லா தெளிஞ்சதுக்கு அப்புறம் சிவி சண்முகம் இப்ப சொல்றாரு. அவரு தெளிஞ்சிருப்பாரு சார், தெளிஞ்சிருப்பாரு, அதனால சொல்றாரு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அந்த கொடியை பத்தி கூட பேசினார். நான் கூட வரும்போது, கோயம்புத்தூர் வரும்போது சார் பார்த்தேன். அது வந்து கிழிஞ்ச நிலையில இருந்தது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. சோ அந்த ஒரு விஷயத்த கூட ஒரு பாக்குறதுக்கு துப்பு இல்லைன்னா நீ பொறுப்புல இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மத்தவங்க, அதாவது அந்த கொடியை வச்சுதான் நம்ம சார் அதிமுகன்னு சொல்றது அந்த கொடியை வச்சுதான், அந்த சின்னத்தை வச்சுதான். அதுக்குண்டான பெருமை கிழிஞ்சு போய் தொங்கி போய் இருக்கிற இடத்த பார்த்தோம்னா அப்ப அந்த இடத்துல நீ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இல்ல, அதை வந்து நம்ம எல்லா கிளைகள்லயும் நம்ம அது ஒரு இயக்கமாவே எடுத்து இந்த 50வது அந்த பொன்விழா ஆண்டுக்கு எல்லா கொடி கம்பத்தையும் புதுப்பித்து நம்ம புது கொடிகளை ஏற்றுறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதை செய்வோம். நம்ம பண்றோம் சார், நம்ம பண்றது ரெடியா இருக்கும். ஆனா மேல இருக்கிற 2 முட்டா பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? கிடக்குறாங்க, விடுங்க, நம்ம செய்யறத நம்ம செய்வோம். இல்ல சார், அதாவது நீங்க பாருங்க, மீதி டைம்ல வந்து 1008 மீட்டிங், 1008 இடத்துல வந்து நற்செயல்கள் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். நான் கேக்குறேன், இந்த அம்மா உணவு, அதாவது அம்மா இதுல வந்து உணவு திட்டத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து போன கொரோனா டைம்ல எல்லாம் ஃப்ரீயா. அடுத்த நிகழ்ச்சியில பேசிப்போமா? 7 மணி ஆயிடுச்சு. ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே டைமே கிடைக்க மாட்டேங்குது, வெளியே தள்ளி விடுறாங்க நம்மள. இதுவும் பண்ணுன்னு நீங்க இப்ப எல்லா தொண்டர்களும் இப்ப ரொம்ப ஒருங்கிணைச்சு நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு இந்த வாரம் ஒரு 10 பேர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உங்களை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். காலையில 10 மணிக்கு நான் கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓகே சார், ரைட். நம்ம இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிச்சிருவோம். ஏன்னா 1.5 மணி நேரம் முடிஞ்சுட்டு, அதுக்கு மேல அது Facebookல ஒரு 25,000 பேர் பார்ப்பாங்க. நம்ம அது அந்த நிகழ்ச்சி ரொம்ப நேரம் நடத்திட்டு இருந்தோம்னா அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. 105வது நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு. இவங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ, ஓபிஎஸ் மாதிரியோ, சசிகலா மாதிரியோ பணபலம் நம்ம கிட்ட இல்ல, தொண்டர் பலம் நம்ம கிட்ட இருக்கு. இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க தலைவர்களோட ரேட்டு பேசி பங்கிக்கிட்டா அது எடப்பாடி பழனிசாமி. பழசு உங்களுக்கு நான் பதவி கொடுத்த வர்ற நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாங்கிறது சசிகலா. நம்ம பொறுத்த வரைக்கும் இருக்கிற புதுசா அதிமுக குடும்பங்கள்ல இருந்து வருகிற இளைஞர்களை உருவாக்கி ஒருங்கிணைத்து எதிர்கால தலைவர்களை உருவாக்குறது தான் நம்முடைய பணி. அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர்பார்த்ததை போல 1000 ஆண்டுகளுக்கு வலிமையான இயக்கமா இந்த கட்சியை நம்ம ஒருங்கிணைப்போம். சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு மூலமா நீங்க எல்லாரோடும் சென்று இந்த விஷயங்களை பகிர முடியுமோ அதை பகிர்ந்துக்கங்க. இது நம்ம சமூக வலைதளங்களோட நிக்கிறது இல்லை. நிச்சயமா களத்தில் இறங்கி நம்ம பணியாற்றுவோம். களத்துல இறங்கி பணியாற்றாமையா நான் 24 வயசுல எம்எல்ஏ ஆயிருக்க முடியும்? இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல எம்பி ஆயிருக்க முடியும்? நிச்சயமா களத்துல இறங்கி பணியாற்றுவோம். இந்த கொரோனா காலகட்டங்கள் இது முடியட்டும். இப்ப தினகரன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி ஆசைகளை காமிச்சு எல்லாம் கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி நொடிஞ்சு போயிட்டாங்க பல பேர். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த செலவுகள் நம்ம வைக்கிறத விரும்பல. எல்லாரையும் நல்லா ஒருங்கிணைச்சு ஒரு தொகுதிக்கு 1000 பேர்
அது மாதிரி நம்ம ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் அதிமுக உறுப்பினர்களை பொது உறுப்பினர்கள் கூட்டம், அந்த அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை தொகுதி வாரியா நம்ம நடத்துவோம். 2022, 2023 இந்த 2 ஆண்டுகள்ல கட்டமைத்து நம்முடைய பலத்தை நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவுல அதிமுகவை வலிமைப்படுத்தி நம்ம காட்டுவோம். அது அடித்தளமாக அமைக்கப்பட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். அதை நோக்கி பயணிப்போம். பல பேர் இன்னும் பேசணும்னு நீ கேட்டிருக்கீங்க, ஆனா நேரம் இல்ல. இப்ப நம்ம ஒரு தலைமுறையை 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள உருவாக்குறோம்னா அவங்க இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறவர்களாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்கால சிந்தனையோட தான் நம்ம பயணிக்கிறோம். சமூக வலைதளங்கள் இதை அதிக அளவுல பகிர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அந்த நிகழ்ச்சி, எதிர்காலத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் இதுல இணையுங்க. கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.